இன்னைக்கு நாம 2010 ரிலீஸ் ஆன ஐ சா தி டெவில் அப்படின்ற கொரியன் திரைப்படத்தோட கதை விளக்கத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா மெயினா ஒரு 5 கேரக்டர் தான். ஹீரோ, ஹீரோயின், வில்லன், ஹீரோயினோட அப்பா, ஹீரோயினோட தங்கச்சி. வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ. அழகான பெண்களை கடத்தி அவங்கள ரேப் பண்ணி அவங்களோட மாமிசத்தை பச்சையா சாப்பிடுறது அவனோட வழக்கம். துரதிருஷ்டவசமா ஹீரோயின் சைக்கோ கிட்ட மாட்டிப்பாங்க. ஹீரோயினும் சைக்கோ அதே மாதிரி பண்ணிடுவான். இதற்காக ஹீரோ சைக்கோ வந்து பழி வாங்குறாரு. நானும் இது ஆரம்பத்துல வந்து ஒரு சாதாரண பழி வாங்குற படம் தான் நினைச்சேன். ஹீரோயினோட மரணத்தை தாங்கிக்க முடியாத ஹீரோ அந்த சைக்கோவுக்கு மரணத்தை விட கொடூரமான வலியான வேதனையை தருவேன் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஹீரோ வில்லனை சித்திரவதை பண்றதுக்காக பயன்படுத்துற வழிகள் எல்லாம் பார்க்க படம் பயங்கரமா சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஒரு நொடியும் என்ன பண்ண போறாங்க, என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நன்றி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வளர்ந்த அனாத ஆசிரமத்தை பார்த்துட்டு திரும்ப வரும்போது அவங்களோட கார் வழியிலே நின்னுடுது. அவங்களோட ஃபியான்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி கார் ரிப்பேர் ஆகி நின்னுடுச்சுட்டு. அவர் உடனே ஒரு பிக்கப் ட்ரக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு அது வரும், நீ கார் உள்ளே வெயிட் பண்ணு, கார் எதுவும் ஓபன் பண்ணி எங்க வெளியில இறங்கி போயிடாத அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாரு. ஹீரோயின் அவங்க ஃபியான்சி கிட்ட பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் வந்து, என்ன மேடம் ஆச்சு, உங்க காருக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், வேண்டாம், நாங்க பிக்கப் ட்ரக்கு சொல்லிருக்கோம், அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆள் திரும்பவும் வந்து வலுக்கட்டாயமா, உங்களோட காரோட வீல் வந்து பயங்கரமா சிக்கிக்கிட்டு இருக்கு, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த ஆள் அங்க இருந்து நேரா போயிட்டு அந்த ஆளோட காருக்குள்ள உட்காந்துக்கிறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவங்க பயத்தோட ட்ரக்குக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த ஆள் வந்து ஹீரோயின் உட்கார்ந்து இருந்த கார் கண்ணாடி அடிச்சு உடைச்சு ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக உள்ள வர ட்ரை பண்றான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. இவன் தான் இந்த படத்தோட வில்லன். இவனை நம்ம சைக்கோ வில்லன்னே கூப்பிடுவோம். இவன் காருக்குள்ள வலுக்கட்டாயமா ஏறி ஹீரோயினை சுத்தியால தலையிலே அடிச்சிடுறான். ஹீரோயின் வந்து மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. அப்படியே அவங்க இருந்து அவங்களை கடத்திட்டு போயிடுறான். அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு பாக்குறாங்க. அந்த சைக்கோ வில்லனோட இடத்துல அவங்க இருக்காங்க. முகமெல்லாம் ஒரே ரத்த கலரையா இருக்கும். அந்த சைக்கோ கிட்ட கெஞ்சுவாங்க, என்ன தயவு செஞ்சு விட்டுடு, நான் பிரெக்னண்டா இருக்கேன், என்ன கொன்னுடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சு பார்ப்பாங்க. ஆனா சைக்கோ அதை பத்தி பெருசா பொருட்படுத்தாம அவங்க திரும்ப சுத்தியால அடிச்சு உண்மையாலே கொன்னுடுறான். அவங்கள கொன்னது மட்டும் இல்லாம அவங்கள துண்டு துண்டா வெட்டி ஒரு டப்ல போட்டு வைக்கிறான். அவங்கள வெட்டும் போது அவங்க கையில இருந்த வெட்டிங் ரிங் வந்து அங்க எங்க செதறி விழுந்துரும். அதை அந்த சைக்கோ வில்லன் கண்டுக்காம விட்டுடுவான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ரத்த கரையெல்லாம் மொத்தமா கிளீன் பண்ணிட்டு பக்காவா கிளீன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ ஒரு சின்ன பையன் வயல்ல விளையாடிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறான். அங்க ஒரு மைக்கா கவர்ல ஏதோ இருக்கு. அந்த பையன் விளையாடிட்டு அந்த கவர் எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அதுக்குள்ள வந்து ஒரு காது இருக்கும். அந்த மனுஷங்களோட காதை பார்த்து அந்த பையன் பயந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து பயங்கர தீவிரமா தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனித காது யாருடையது, வேற ஏதாவது பாடி ஏதாவது கிடைக்குதா, அந்த இடம் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ஆபீசரா இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் அந்த இடத்துல தேடிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு தண்ணியில பாத்தீங்கன்னா ஒரு தலை மட்டும் கிடக்கும். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட தலை மட்டும் அங்க இருக்கும். அதை பார்த்து போலீஸ்காரர் பயந்துருவான். அந்த போலீஸ்காரர் எல்லாரையுமே கூப்பிட்டு காமிக்கிறார் அந்த தலையை பார்த்து எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த இடமே பயங்கர பரபரப்பாயிடுது. அந்த சமயத்துல அந்த பொண்ணோட அப்பாவும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இந்த கொடூரத்தை பார்த்து அவங்க பயங்கர அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு இறுதி சடங்கு எல்லாம் நடக்குது. அந்த இறுதி சடங்குல ஹீரோவால துக்கத்தை அடக்க முடியாம அங்கேயே அழுதுகிட்டே வந்து ஒரு சபதம் எடுப்பான். என்ன மன்னிச்சிரு, நான் உன் கூட இருந்திருக்கணும், நான் உன் கூட இருக்க தவறிட்டேன், ஆனா நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரேன், உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணவன் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் உனக்கு அவன் கொடுத்த வலியை விட 100 மடங்கு அதிகமான வலியை கொடுத்து அவனை பழி தீக்காம விட மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு சபதம் எடுக்கிறாரு. ஹீரோ அங்க நேரா கிளம்பி போயிட்டு அவர் வேலை செய்யற இடத்துல இருந்து 2 வாரம் லீவ் கேட்கிறாரு. அவரோட பாஸ் வேணும்னா 2-3 மாசம் கூட எடுத்துக்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் எனக்கு 2 வாரம் போதும் அப்படின்னு சொல்லி அங்க லீவ் வாங்கிக்கிறாரு. லீவ் எடுத்துக்கிட்டு நேரா அவரோட ஃப்ரெண்டை போய் பாக்குறாரு. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாரு, ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் எனக்கு வேணும். ஃப்ரெண்டு அவர் கேட்ட மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கரை கொண்டு வந்து ஹீரோக்கு கொடுக்குறாரு. அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை வாங்கிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ நேரா அவங்க காதலியோட அப்பாவை போய் பாக்குறாரு. அந்த அப்பாவும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. ஒரு காலத்துல கொரியால பயங்கரமான டிடெக்டிவா இருந்தவர் தான் இவரும். இவர் அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு போலீஸ் சந்தேகப்படுற குற்றவாளிகளோட லிஸ்ட் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருப்பாரு. அதை கொண்டு வந்து ஹீரோக்கு கொடுக்குறாரு. இவங்க எல்லாருமே நம்ம பொண்ணுக்கு நடந்த மாதிரி குற்றங்களை செஞ்சு ஏற்கனவே சிறைக்கு போயிட்டு வந்தவங்க, இவங்க மேல போலீஸ் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க எதிர்த்து அங்க வராங்க. ஹீரோ அவங்க கிட்டயும் பேசிட்டு கிளம்பிடுறாரு. அங்க இருந்து ஹீரோ அவங்க மாமனார் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த குற்றவாளிகள் லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தரையா தேடி போறாரு. அதுல முதல்ல ஒருத்தனை தேடி போகும்போது அந்த கிரிமினல் சிஸ்டம்லயே ஆபாச படம் பார்த்துக்கிட்டு அவனுக்கு சரியான தப்பான வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோ அவனை போட்டு அடின்னு அடிச்சு கட்டி போட்டு ஹீரோயின் கொலை செய்யப்பட்டப்போ எடுத்த வண்டியோட போட்டோ எல்லாம் காமிச்சு, இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, இதை நீ தானே பண்ணன்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணுவாரு. அவன் இல்லன்னு சொல்லி கதறுவான். ஹீரோவுக்கு அவனை பார்க்கும்போது ஒரு உண்மை புரியுது, ஆனா இவன் இதை செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. போன ஒரு திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, மனசு ஆறாம திரும்ப வந்து கையில இருந்த ஒரு இரும்பு ரிஞ்ச வச்சு அவனை தம்பியை 2 அடி அடிச்சு தம்பியை பரலோகம் அமைச்சிட்டு நீ அவன் வாழ்க்கை ஃபுல்லா நீல படம் மட்டுமே பாக்குற மாதிரி பண்ணிட்டு போயிடுறாரு. ஹீரோ நேரா போய் இன்னொருத்தனையும் கண்டுபிடிச்சு அவனை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. ஹீரோ ரூமுக்கு போய் படுக்கிறாரு. ஆனா அவருக்கு நிம்மதியே இல்ல, அவருக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது. ஹீரோயின் நினைப்பாவே இருக்கு. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இன்னொரு போட்டோ காமிக்கிறாங்க. நைட் டைம் பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நின்னுட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணை நோக்கி ஒரு ஸ்கூல் வேன் வருது. அந்த வேன்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வச்சிருப்பான ஒரு கிரிமினல் லிஸ்ட், அதுல இருக்கிற ஒரு ஆளு தான். அவன் நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்கேயமா தனியா நிக்கிறீங்க, இங்க வண்டிலாம் எதுவுமே வராது, டைம்
டைம் ஆயிடுச்சு, எங்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ஒரு இடம் சொல்றா. அது இங்கேருந்து ரொம்ப தூரம், நான் உங்களை விட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லுவா. ஆனா சுத்தி முத்தி பார்த்தா வண்டி எதுவும் வரா மாதிரி தெரியல. சரி இந்த வண்டியை விட்டுட்டா நம்ம இங்கே மாட்டிப்போன்னு நினைச்சுக்கிட்டு அவளும் வர சம்மதிச்சு கூட அந்த வண்டியில ஏறி வரா. கொஞ்ச தூரம் வண்டி போன உடனே அந்த கிரிமினல் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு வண்டியில இருந்து ஒரு இரும்பு ராட் எடுத்து அந்த பொண்ணை போட்டு அடியன்னு அடிச்சிடறாரு. அந்த பொண்ணு வண்டியில இறந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுலாம் நமக்கு காமிக்கல. இப்ப ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த கிரிமினல் தேடிக்கிட்டு போறாரு. ஒரு வழியா தேடி அவன் வாழ்ந்த வீட்டை கண்டுபிடிக்கிறாரு. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த சைக்கோவோட அம்மாவும் அப்பாவும் பின்ன அவரோட பையனும் அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்கும் இந்த சைக்கோவோட டீடைல்ஸ் எதுவுமே டீடைலா தெரியல. ஆனா சைக்கோக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் மட்டும் அவங்க அப்பா வாழ்ற இடத்த காமிக்கிறான். ஹீரோ அந்த இடத்துக்கு தனியா வந்து ஏதாவது தடயம் கிடைக்குமா, ஆதாரம் கிடைக்குமான்னு ஃபுல்லா அந்த இடத்தெல்லாம் தேடி பாக்குறாரு. அப்போ ஒரு லாக்கரை திறந்து பார்க்கும் போது அந்த சைக்கோ கொலை பண்ண பெண்களோட ஹேண்ட்பேக், ட்ரெஸ், அவங்களுடைய உள்ளாடைகள்லாம் வந்து போட்டு அந்த லாக்கர்ல வச்சிருக்கோம். இதை பார்த்தோன்னு ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடும். அந்த ரூம் ஒட்டின மாதிரி இன்னொரு டோர் இருக்கு. அந்த டோரை திறந்து உள்ள போய் பார்த்தா அந்த சைக்கோ ஹீரோயினை கொலை பண்ணி ஒரு பெட்டியில போட்டு அந்த ரத்த கரையெல்லாம் கிளீன் பண்ணுவான்ல, அந்த கிளீன் பண்ண வாட்டர் எல்லாம் போறதுக்காக ஒரு சின்ன டிரைனேஜ் வழி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட மோதிரம் அங்க சிக்கிக்கிட்டு இருக்கும். அதை ஹீரோ பாத்துருவாரு. எடுத்தோன்னே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிரும். அப்ப முடிவு பண்ணிடுறாரு தன்னோட ஃபியான்சியை கொலை பண்ணது இந்த சைக்கோ தான் அப்படின்ட்டு. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் சைக்கோவை காமிக்கிறாங்க. இந்த சைக்கோ பாத்தீங்கன்னா பகல்ல ஒரு ஸ்கூல்ல வேன் ஓட்டர் டிரைவரா வேலை பாக்குறாரு. அந்த ஸ்கூல்ல இருந்து நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு அவங்க வீட்டுல விடுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கிரிமினல்ஸோட லிஸ்ட்டை வச்சு ஒருத்தரையா வந்து காயப்படுத்தி அடிச்சு டார்ச்சர் பண்றது தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அடுத்த லிஸ்ட்ல இருக்குது நம்ம சைக்கோ தான், எப்படியாவது அவரையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவரை தேடி அவர் வேலை செய்யற ஸ்கூலுக்கே வந்து தேடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அவர் கேர்ள்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு வண்டியில போயிட்டு இருப்பாரு. சைக்கோ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணை மட்டும் கடத்திக்கிட்டு அதே மாதிரி கொலை பண்றது கொண்டு போறான். அந்த பொண்ணை கொலை பண்ண போகும்போது அங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அப்ப சைக்கோக்கு புரிஞ்சிருச்சு யாரோ இங்க வந்திருக்காங்கன்ட்டு பக்கத்துல ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க யாருன்னு தேடி போறான் சைக்கோ. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோக்கு சைக்கோவை பார்த்தோன்னா கொலை காண்டாவது. சைக்கோ போட்டு செம்ம அடின்னு அடிச்சு பொழந்துறாரு. ஹீரோ அந்த சைக்கோவோட முகத்துல ஒரு கவரால மூடி பயங்கரமா இருக்கிறாரு. இந்த சீனை பார்க்கும் போது ஹீரோ சைக்கோவை கொன்னுட்டாருன்னு தான் நாம நினைப்போம். ஆனா கொல்லல. சைக்கோ பயங்கரமா அடி வாங்கினதுல மயக்க நிலைமைக்கு போயிடுவாரு. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து சைக்கோவோட வாய்க்குள்ள வச்சு அழுத்தி உள்ள தள்ளிட்டு வேற ஏதோ மருந்தெல்லாம் ஊத்தி விடுறாரு. இப்ப நடந்துட்டு இருந்த எல்லாம் அந்த சைக்கோ கடத்திட்டு வந்து அந்த பொண்ணு பாத்துட்டா. கடைசியா சைக்கோவோட கையையும் அடிச்சு உடைச்சிடறாரு. ஹீரோ அந்த பொண்ணை தப்பிச்சு போக சொல்லிடுறாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ சைக்கோவை காமிக்கிறாங்க. இப்பதான் சைக்கோ லைட்டா மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பாக்குறாரு. முகம் உடம்பெல்லாம் பயங்கரமான காயம், கையெல்லாம் தூக்க முடியல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கவர் வச்சுட்டு போயிருக்காரு ஹீரோ. சைக்கோ அந்த கவர் எடுத்து பார்த்தா அந்த கவர்ல நிறைய பணம் இருந்துச்சு. சைக்கோவுக்கு பயங்கரமான குழப்பம். சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, யாரா இவன் வந்தான் அடியன்னு அடிச்சான், பணம் கொடுத்துட்டு போயிட்டான், இவன் நம்மளோட பெரிய சைக்கோவா இருப்பான் போல இருக்கு அப்படின்னா சைக்கோவே சொல்லுவாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஜிபிஎஸ் ட்ராக்கர்ல சைக்கோ எங்க போயிட்டு இருக்கான்றத மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாரு. சைக்கோவா அடி வாங்கின காயத்துல தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ரோடு வழியா போய்கிட்டே ஏதாவது லிஃப்ட் கிடைக்குமான்னு கை நீட்டுறாரு. அப்போ ஒரு டாக்ஸி வருது. அந்த டாக்ஸில சைக்கோவை ஏத்திக்கிறாங்க. அந்த டாக்ஸில பாத்தீங்கன்னா டாக்ஸி டிரைவர், பின்னாடி ஒரு பேசஞ்சர், பின்ன நம்ம சைக்கோ, 3 பேருமே போயிட்டு இருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவர் சைக்கோ கிட்ட லைட்டா அப்படியே பேச்சு கொடுத்துட்டே வருவாரு. சைக்கோவே ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருப்பாரு. டக்குன்னு சைக்கோ எதிர்பாராத நேரத்துல கையில இருந்த கத்தி எடுத்து அந்த டாக்ஸி டிரைவரும் பின்னாடி இருந்த பேசஞ்சரும் பயங்கரமா குத்தி கொலை பண்ணிடுறாரு. அந்த கொலை பண்ண 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஒரு கார்டு சைடுல போட்டுட்டு அங்க இருந்து நம்ம சைக்கோ எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. சைக்கோ தன்னோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு உடஞ்ச கைக்கு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுறதுக்கு கவுண்டர்ல வராரு. அங்க கவுண்டர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட அங்க இருந்து ஏதோ சொல்லிட்டு கிளம்புவாரு. அப்படியே அந்த பொண்ணோட முகமே மாறிடுது. என்ன சொன்னாலும் தெரியல. சைக்கோ அங்க இருந்து கிளம்பிட்டாருன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலோட மெடிசன் எல்லாம் வைக்கிற ஸ்டாக் ரூம் இருக்கும். அந்த பில்டிங்ல இருந்த பொண்ணு ஏதோ எடுக்கிறதுக்கு அந்த ரூமுக்கு வருவா. அங்க பாத்தீங்கன்னா நம்ம சைக்கோ உட்கார்ந்து இருக்காரு. சைக்கோவை பார்த்தோன்னா அந்த பொண்ணு பயந்துடுறா. சைக்கோ அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத விதமா ஹீரோ அங்க வந்துடுறாரு. அந்த சைக்கோவை போட்டு அடிச்சு புரட்டி எடுக்கிறாரு. ஹீரோ சைக்கோவை போட்டு அடிச்சு துவைச்சது இல்லாம இந்த வாட்டி சைக்கோ ஓட முடியாத அளவுக்கு பின்னங்கால் நரம்பையும் கட் பண்ணி விட்டுறாரு. ஹீரோ முதல் தடவை கையை உடைச்சு விட்டாரு. இந்த தடவை கால் நரம்ப கட் பண்ணிட்டாரு. சைக்கோவை அடிச்சு ஒரு கார்ல தூக்கி போட்டு அந்த கார் எடுத்து ஒரு இடத்துல விட்டுட்டு ஹீரோ போயிருவாரு. சைக்கோ கண்முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா கால்ல கட்டெல்லாம் போட்டு காருக்குள்ள இருப்பாரு. சைக்கோக்கு ஒரு டவுட், யாருன்னே தெரியல, இவன் எப்படி கரெக்டா நம்மள ஃபாலோ பண்ணி வரான், வண்டியில ஏதாவது ஜிபிஎஸ் இருக்கான்னு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. சைக்கோக்கு புரியவே மாட்டேங்குது எப்படி ஹீரோ கரெக்டா தேடி வந்து இவர் அடிக்கிறாருன்னு. நம்ம தனி ஒருவன் படத்துல ஜெயம் ரவியோட உடம்புல ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து அரவிந்த் சாமி வச்சு ஜெயம் ரவி என்னெல்லாம் பேசுறாருன்னு கேட்டுட்டு இருப்பார்ல, அந்த சீனே இந்த படத்துல தான் எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நம்ம சைக்கோவால தாங்கிக்கவே முடியல. செம்ம கொலகான்ல புலம்பிக்கிட்டு அசிங்க அசிங்கமா திட்டிக்கிட்டே போறாரு ஹீரோவை. ஹீரோ எல்லாத்தையும் அங்க கேட்டுட்டு இருக்காரு உட்காந்து ஜிபிஎஸ் மூலியமா. சைக்கோ புலம்பிக்கிட்டு யாரோ ஒருத்தரை போய் பாக்குறான். அவன் யாரு என்ன இதெல்லாம் காமிக்கல நமக்கு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. நம்ம ஹீரோயினோட அப்பா தான் பேசுறாரு. நீ எங்க இருக்க, உன்னை நான் நேர்ல பாக்கணும், நீ வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு.
அதுக்கு ஹீரோ இப்ப என்னால வர முடியாது, நான் கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயினோட தங்கச்சி அவங்க அப்பா கிட்ட இருந்து போனை வாங்கி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், அதெல்லாம் வேண்டாம், உங்களோட கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்க முடியுது, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேக்குறாங்க. ஹீரோ நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப சைக்கோ காமிக்கிறாங்க. சைக்கோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்றான். அந்த ஃப்ரெண்டு சைக்கோ சொல்றதெல்லாம் கேட்காத மாதிரி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சைக்கோ உடனே கோவம் வந்துருது. மனுஷக்கறி சாப்பிட்டு உனக்கு புத்தியே வேலை செய்ய மாட்டேங்குது, சொல்றது கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இப்பதாங்க ஒண்ணு புரியுது, இந்த சைக்கோக்கள் எல்லாமே இளம் பெண்களை கடத்தி கொலை பண்ணி அவங்களோட கறியை சாப்பிடுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அந்த ஃப்ரெண்டு சைக்கோ கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இங்கே இரு, நம்ம பாத்துக்கலாம், அவன் உன்னை தேடி இங்க வந்தானா அவன் கதையை நாம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சைக்கோக்கு தைரியம் கொடுக்குறாரு. இவங்க பேசுறதுலாம் ஹீரோ அவங்களோட கார்ல இருந்து ஜிபிஎஸ் மூலியமா கேட்டுட்டு தான் இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைக்கோ சோஃபால படுத்து நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல சைக்கோவையும் அவனோட ஃப்ரெண்டையும் தேடிக்கிட்டு ஹீரோ அந்த பில்டிங் குள்ள வராரு. பில்டிங் உள்ள வர ஹீரோ கிச்சன்ல என்ட்ரா வராரு. கிச்சன்ல பாத்தீங்கன்னா அந்த சைக்கோட ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ஹீரோவை பாத்துறான். ஹீரோக்கும் அந்த சைக்கோட ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. சைக்கோட ஃப்ரெண்டை ஹீரோ கயிறுல கட்டி போட்டு லாக் பண்ணி வைக்கிறாரு. சைக்கோட ஃப்ரெண்டு அடி வாங்கும்போது கத்தன சவுண்ட கேட்டு சைக்கோ கிச்சனுக்கு வந்து பாக்குறாரு என்ன நடந்துச்சுன்னு. சைக்கோ வரும்போது துப்பாக்கி கொண்டு வந்திருப்பாரு. ஹீரோவை பார்த்து குறி வச்சு கரெக்டா ஷூட் பண்ணும்போது ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஹீரோ எஸ்கேப் ஆன கேப்ல சைக்கோ அவரோட ஃப்ரெண்டோட கயிறெல்லாம் அவுத்து விட்டு அவரே ரிலீஸ் பண்ணிடுறாரு. சைக்கோவும் சைக்கோட ஃப்ரெண்டு தனித்தனியா வீட்டுக்குள்ள ஹீரோவை தேடும் போது ஒரு இடத்துல சைக்கோட ஃப்ரெண்டு ஹீரோவை பாத்துறான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அதுல ஹீரோ சைக்கோட ஃப்ரெண்டை போட்டு அடின்னு அடிச்சு கொன்னுடுறாரு. கரெக்டா அந்த சண்டை முடிகிற நேரத்துல சைக்கோ அந்த இடத்துல வந்து ஹீரோவை பாத்துருவான். ஹீரோக்கும் சைக்கோவுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஹீரோ சைக்கோவை போட்டு அடின்னு அடிச்சு பொளந்துடுறாரு. அந்த மாதிரி அடிச்சது மட்டும் இல்லாம சைக்கோ கார்ல தூக்கி போட்டு கொண்டு போயிடுறாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. சைக்கோ கூட பயங்கரமா சண்டை போட்டதுல அவரோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவரோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சைக்கோ செத்துற கூடாது சைக்கோக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ பாக்கிறதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்திருப்பாரு. இவர் தான் முந்தைய சீன்ல நம்ம ஹீரோக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கர் கொடுப்பாரு. அவர் ஹீரோ பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் எப்படி வேலை செய்யுது, அவனுக்கு ஏதாவது டயரியா ஆச்சுன்னா அவ்வளவுதான், அது வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு ஹீரோ அவர் ஃப்ரெண்டை ஸ்டாப் பண்ணி ஹீரோட பக்கத்து பெட்ல தான் சைக்கோவையும் அட்மிட் பண்ணிருப்பாங்க. டக்குன்னு ஸ்கிரீன் திறந்து சைக்கோ முழிச்சிருக்காரான்னு ஹீரோ பாக்குறாரு. அப்ப ஃப்ரெண்டு சொல்லுவார், நீ அடிச்ச அடியில அவன் இன்னும் 4 நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டான், பயப்படாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சைக்கோ மயக்கத்துல இருக்க மாதிரி இருப்பான். ஆனா இவங்க பேசுறதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோ அங்க இருந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்து கிளம்பிடுறாரு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்பதான் சைக்கோக்கு எல்லாமே புரிய வருது, எப்படி ஹீரோ கரெக்டா தேடி வந்து அவனை அட்டாக் பண்றாருன்னு. சைக்கோ இப்போ ஹீரோ கிட்ட பேசுவான் அந்த ஜிபிஎஸ் மூலியமா. ஆக்சுவலா சைக்கோ பேசினாலே அவன் ஹீரோக்கு கேட்கும், ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, ஒரு தடவையும் என்ன தேடி வந்து அடிச்சு என்ன கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போய் திரும்பவும் காப்பாத்தி விட்டு பிடிச்சு அழகு பாக்குறப்ப இந்த விளையாட்டு எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா நீ என்ன கொண்டு இருக்கணும், என்ன தப்பிக்க விட்ட, உண்மையான வழி என்னன்னு உனக்கு காமிக்கிறேன், சீக்கிரம் என்ன தேடி வா, இல்லனா இன்னொரு உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி சைக்கோ ஹீரோ மிரட்டுறாரு. ஹீரோ சைக்கோவை தேடி வரதுக்குள்ளால சைக்கோ ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் லூஸ் மோஷன் ஆகிற மருந்தை வாங்கி சாப்பிட்டு அவருக்கு டயரியா வர வச்சு அந்த ஜிபிஎஸ் அவரோட உடம்புல இருந்து எடுத்துருவாரு. ஹீரோ திசை திருப்பறதுக்காக அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் எடுத்து வேற இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து சைக்கோ எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. ஹீரோ அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது இருக்க இடத்துக்கு அங்க வந்து பாப்பாரு. ஆனா சைக்கோ அங்க இருக்க மாட்டார். அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா சைக்கோ போலீஸ்காரங்களுக்கு போன் பண்ணி நான் போலீஸை சரணடைறேன், நான் ஒரு குற்றவாளின்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் கொடுக்குறாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பிரச்சனைனா சைக்கோ எங்க இருப்பான்னு தெரியாது. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நேரா ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா சைக்கோட ஃப்ரெண்ட் அட்மிட் ஆயிருப்பான். ஆக்சுவலா அவன் அங்க அடிச்சு சாகடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் சாகல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பான். அங்க போயிட்டு சைக்கோ எங்க இருப்பான்னு சொல்லி விசாரிக்கிறாரு சைக்கோட ஃப்ரெண்டு கிட்ட. சைக்கோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட நக்கலா, நீ யார்கிட்ட மோதி இருக்கன்னு தெரியாது, அவன் ஒருத்தனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானா அவன் என்ன வேணாலும் செய்வான், முதல்ல அந்த பொண்ணோட குடும்பத்தை காலி பண்ணுவான், அப்புறம் போலீஸ்ல போய் சரணடைஞ்சிடும், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் சிரிப்பான். ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து அந்த சைக்கோட ஃப்ரெண்டோட வாயை போட்டு கிழிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோக்கு ஒரு விதமா புரியுது சைக்கோ எங்க போயிருப்பான்ட்டு. உடனே அவரோட மாமனாருக்கு போன் பண்றாரு. கரெக்டா மாமனார் போன் எடுக்கும்போது சைக்கோ அந்த வீட்டுக்கு வந்து வாசல் நின்னு சார் பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சோ ஹீரோட மாமனார் பார்சல் வந்திருக்குன்னு நினைச்சு கேட்டு கிட்ட போறாரு. போன் எடுக்கல. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே போலீஸ் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவான். சீஃபோட உயிருக்கு ஆபத்து, நீங்க உடனே அங்க போங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவான். ஹீரோ அங்க வரதுக்குள்ளாலேயே சைக்கோ அங்க மாமனாரை கொன்னுடுறான். அந்த சமயத்துல ஹீரோட சிஸ்டர் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பான்னு உள்ள தேடிக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருது வீட்டுல வேற யாரோ இருக்காங்கன்ட்டு. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோ எப்படியோ வேகமா அவங்க மாமனார் வீட்டுக்கு வராரு. வரும்போது பாத்தீங்கன்னா போலீஸ்லாம் அவரை வந்து பயங்கரமா வழி மறைக்கிறாங்க உள்ள விடாம. கடைசியில போலீஸ் சீஃப் வந்து ஹீரோ உள்ள போறதுக்கு அலோ பண்றாரு. ஹீரோ உள்ள போய் அவங்க மாமனாரை பார்க்கும் போது போலீஸோட சீஃபுக்கு ஒரு கால் வருது. அப்ப போலீஸ் ஆபீசர் இந்த பொண்ணு என்னடா பண்ணுன்னு சொல்லி கேட்பாரு சைக்கோ கிட்ட. சைக்கோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே உங்களுக்கு திரும்ப வந்துருவாங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சும்மா வெறுப்பேத்துறான். அந்த சைக்கோ போலீஸ் ஆபீசர்ட்ட என்ன பேசினான்னு தெரியல. அந்த ஆபீசர் போன் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. இப்ப உனக்கு வலினா என்னன்னு தெரியுதா, போய் அந்த பொண்ணோட பாடி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் நேரா போலீஸ் கிட்ட அவன் சரணடையத்துக்கான இடத்தையும் சொல்றான். போலீஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைக்கோவை அரெஸ்ட் பண்றதுக்காக. சைக்கோவும் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வந்து காரை விட்டு இறங்கி வெயிட் பண்ணுவான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு. ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல ஹீரோ வேகமா கார்ல வந்து அப்படியே சைக்கோ கார்ல வலிச்சு போட்டு கொண்டு போயிருவாரு. போலீஸ் எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. மங்காத்தா படத்துல அர்ஜுன் வந்து தமனை கொண்டு போவார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் இந்த சீன். ஹீரோ சைக்கோவை நேரா சைக்கோ ஹீரோயினை
கொலை பண்ண அதே இடத்துக்கு கொண்டு போறாரு. கொண்டு போய் அங்க சைக்கோ கட்டி போட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன், உன்னை நான் முதல்ல பிடிச்சப்ப கொண்டு இருக்கணும், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. சைக்கோ ஹீரோ கிட்ட, என்ன சித்திரவதை பண்றதுக்கு பதிலா என்ன கொன்னுடு, எனக்கு வாழணும்லாம் பெரிய ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லி சைக்கோ சொல்றாரு ஹீரோ கிட்ட. அதுக்கு ஹீரோ அவர் கையில இருந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து சைக்கோட வாயில குத்திட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் போரு, உன்னை நான் அவ்வளவு சுலபமா சாக விட்டுற மாட்டேன், உன்னை சித்திரவதை பண்ணி நீ வலி தாங்க முடியாம கதறத பார்த்து உன் மனசுல மரண பயம் வரும்ல, அதை நான் உன் கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இந்த கடைசி நேரத்துல கூட சைக்கோ ஹீரோவை பார்த்து, டேய் நீ தான் என்ன பிடிச்சிட்டல்ல, என்ன கொன்னுட்டு போயிட்டே இரு, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, எனக்கு வலி பயம் ரெண்டுமே என்னன்னு தெரியாது, நீ என்ன ஜெயிக்கவே முடியாது, என்ன கொன்னுட்டா நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஒரு மண்ணும் கிடையாது, நீ என்ன கொன்னுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சைக்கோ. அதுக்கு ஹீரோ, அதான் இல்ல, உனக்கு சாவையும் தாண்டி இன்னொரு தண்டனை வச்சிருக்கேன். ஹீரோ என்ன பண்ணாரெல்லாம் காமிக்கல, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் வெட்டுறதுக்கு ஒரு கத்தி மாதிரி செட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சைக்கோவோட தலைக்கு மேல ஒரு பெரிய கத்தியை செட் பண்ணிட்டு அதுல ஒரு கயிறு கட்டி டோர்ல கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அவர் வெளியில போன உடனே சைக்கோவோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட் காமிப்பாங்கல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஜிபிஎஸ் டேக்கரும் மைக்கும் வச்சுட்டு போயிருப்பான். இந்த சைக்கோ பேசுறதெல்லாம் அங்க ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான். சைக்கோட ஃபேமிலி வந்து கதவை திறப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா, கதவை திறந்தா அந்த கத்தி வந்து சைக்கோட தலையை வெட்டிடும் போல இருக்கு. சைக்கோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவு கெஞ்சுவான், ஆனா வெளியில அவங்களுக்கு ஒண்ணுமே கேட்காது. அவங்க கதவு லாக் ஆயிருக்குன்னு வேகமா ஃபோர்ஸா இடிச்சு திறக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு லெவல்ல சைக்கோவால முடியாது. அவங்க டோரை திறக்கிறதுக்கும் சைக்கோ வாயில இருந்த கயிறையும் விடுவான். தலைக்கு மேல இருந்த கத்தி வந்து சைக்கோட தலையை துண்டா கட் பண்ணி போட்டுடும். சைக்கோ அப்படியே அந்த இடத்துல இறந்துடுறான். ஹீரோ அங்க நடக்கிறதெல்லாம் அப்படி காதல கேட்டுட்டே போறாரு. ஹீரோ அவரோட காதல் இறந்த அன்னைக்கு எடுத்த சபதம் மாதிரியே அவர் சொன்னதை செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பயங்கரமா அழுகுறாரு. இந்த இடத்துல அப்படியே படம் முடியுது. இன்னொரு தரமான திரைப்படத்தின் கதை விளக்கத்தோட சந்திக்கலாம். நன்றி.